ஆசிரியர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டெட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க. இதில் நீங்கள் எந்த சப்ஜெக்ட் படிச்சிங்கன்னா அதிக மார்க்ஸ் சீக்கிரம் எடுக்கலாம், அதாவது அதிக மார்க்ஸ் நிறையா எடுக்கலாம் அப்படின்றத பற்றியும், எந்த சப்ஜெக்ட்டுக்கு அதிக முக்கியத்துவம் தரணும், எது உங்களுக்கு சவாலாக இருக்கும் அப்படின்றத பற்றியும், டெட் எக்ஸாமுக்கு கொஞ்சம் ஃப்ரீ மெட்டீரியல்லாம் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கலான்னு நினைக்கிறேன். இந்த மெட்டீரியலை எப்படி டவுன்லோட் பண்ணணும், எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு மெட்டீரியல் கிடைக்கும் அப்படின்றத பற்றியும் டீட்டெயிலாக பார்க்கலாம். டெட் எக்ஸாமில் பாஸ் பண்ணணுன்னா எல்லா சப்ஜெக்ட்டுமே இம்பார்ட்டன்ட்னாலும் ஒரு சில சப்ஜெக்ட் வந்து நிறையா மதிப்பெண்ணை வந்து நமக்கு கொடுக்கும். அதாவது டிசிஷன் மேக்கிங் அப்படின்ற ஒரு சில லெசனே இருக்குது. நீங்கள் பேப்பர் 1 எழுதலாம், இல்லை பேப்பர் 2 எழுதலாம். எதுனாலுமே இம்பார்ட்டன்ட் ஒன்று இருக்குது. இந்த இதில் படித்தா மார்க்ஸ் நிறையா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஃபஸ்ட்டு எதுனா சைக்காலஜி. என்ன மேம் சைக்காலஜி சொல்கிறீங்க, சைக்காலஜி தான் எங்களுக்கு கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆக்சுவலாக அது சைக்காலஜி கஷ்டம் கிடையாது. புரிஞ்சுட்டு படித்தா சைக்காலஜி மாதிரி ஒரு ஈஸியான சப்ஜெக்ட் எதுவுமே இல்லை. இப்போ ஏன் சைக்காலஜி முக்கியம் அப்படின்றதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்குது. இது வந்து மற்ற பாடங்களை மாதிரி மனப்பாடம் பண்ணுறதெல்லாம் கிடையாது. புரிஞ்சுக்கிட்டாவே ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இதில் அதிகமாக கற்றல் கோட்பாடுகள், குழந்தைகளோட வளர்ச்சி நிலைகள், அப்புறம் ஆசிரியர்களோட உளவியலை சோதிக்கிற மாதிரி, மாணவர்களோட உளவியலை எப்படி புரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி கேள்விகள் தான் அதிகமாக வரும். அப்போ சைக்காலஜிக்கு முக்கியத்துவம் தரணும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா, நிறைய பேருக்கு லாங்குவேஜ் ஈஸியாக இருக்கும். தமிழ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கிலீஷ் மேஜராக இருந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு இங்கிலீஷுமே ஓரளவு ஈஸியாக இருக்கும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லோரும் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பகுதி எதுன்னு பார்த்தா தமிழாக தான் இருக்கும். ஏன்னா 20+ மார்க்கு ஈஸியாகவே அதில் எடுத்துருவாங்க. ஓரளவு படித்தாவே தமிழில் மார்க் எடுத்துடலாம். பட் தமிழில் கஷ்டமாக இருக்கிறது எதுன்னு ஃபீல் பண்ணுவாங்கன்னா இலக்கணம். இப்போ வந்து ரீசெண்டாக கேட்டுட்ருக்க டெட் எக்ஸாம்லலாம் இலக்கண பகுதிக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்குறாங்க. அப்போ நாம் படிக்க வேண்டியது தமிழில் நம்ம குறிப்பிட்டு படிக்கணும், ரிப்பீட்டாக படிக்கணும் அப்படின்னு பார்த்தா இலக்கண பகுதிக்கு தான் அதிகமாக முக்கியத்துவம் தரணும். இப்போ தமிழ்னாவே ஈஸி தான். ஈஸியாக இருக்கிறதுல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது எதுனா இலக்கணம். அப்போ இலக்கணத்தை மட்டும் ரிப்பீட்டடாக படிச்சிங்கன்னா ஈஸியாகவே 25+ எடுக்கலாம். அதே போல் தான் இங்கிலீஷில் கிராமர், இந்த டென்ஸு, ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், இந்த வெக்காபுலரியில் நீங்கள் அதிகமாக கவனம் செலுத்துனீங்கன்னாவே ஓரளவு இங்கிலீஷ்லேயும் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். அப்போ ஃபஸ்ட்டு சைக்காலஜி நல்லா படிச்சிருங்க. சைக்காலஜிக்கு அப்புறமா உங்களோட லாங்குவேஜ். அதுக்கடுத்து நீங்கள் மேக்ஸு, சயின்ஸ் மேஜராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட படிக்கிற நேரத்தை அதிகப்படுத்தணும். அதாவது சோஷியல் படிக்கிறவங்கள விட நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரமாவது படிக்கிற நேரத்தை அதிகப்படுத்தணும். ஏன்னா உங்களுக்கு போர்ஷன்ஸ் ரொம்ப அதிகம். சயின்ஸ் மேக்ஸுன்னுக்குள்ள சயின்ஸ் எல்லாமே அது ஒரு கடல் மாதிரி, அதில் படிக்க வேண்டியது ஏகப்பட்டது இருக்குது. அப்படின்னுக்குள்ள நீங்கள் படிக்கிற நேரத்தை அதிகப்படுத்தினா தான் நல்ல மார்க்ஸும் எடுக்க முடியும். என்ன கேட்டால் மேக்ஸை ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க. ஏன்னா மேக்ஸில் கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டாவே மார்க்ஸ் அதை அள்ளி கொடுத்துரும். சயின்ஸை விட மேக்ஸை ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க. நீங்கள் சயின்ஸுன்னு போனீங்கன்னா சயின்ஸ் வந்து ஒரு நிஜமாலுமே ஒரு கடல்னு தான் சொல்லலாம். நீங்கள் சயின்ஸில் ஒரு டாபிக் படிக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்திங்கன்னா அந்த டாபிக் 6th-லேருந்து 10th வரைக்கும் அப்படியே லைனாக இருக்கும். ஒரு டாப்பிக்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணவே கண்டிப்பாக 3 to 4 days ஆயிரும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் சயின்ஸில் நிறைய ஈக்குவேஷன்ஸ் வரும், தியரி வரும், அதில் நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் மேக்ஸை ஓரளவு முடிச்சிட்டிங்கன்னா சயின்ஸில் கேட்குற சம்ஸ்க்குமே நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். அதனால ஃபஸ்ட்டு மேக்ஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சயின்ஸுக்கு போங்க. அப்படி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு சோஷியல் படிச்சுட்ருக்கவங்க எதுக்கு ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுக்கணுன்னா பாலிட்டியிலேருந்து தான் நிறைய கேள்விகள் வருது. பாலிட்டிக்கு அப்புறம் ஹிஸ்ட்ரி. நீங்கள் பாலிட்டியும் ஹிஸ்ட்ரியும் படித்தாவே ஓரளவு 30 மார்க்ஸ் வாங்கலாம். அந்தளவுக்கு கேள்விகள் அதில் வருது. ஐஎன்எம்மும் இம்பார்ட்டன்ட் தான். இதெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக ஜாகிரஃபி நீங்கள் படிக்கிறத ஒரு ஷெடியூல் போட்டுக்கோங்க. ஷெடியூல் போட்டுட்டு எது வந்து இம்பார்ட்டனோ, இப்போ பாலிட்டியிலேருந்து நிறைய கொஷின்ஸ் வருதுன்னா பாலிட்டியை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம் இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜாகிரஃபி போங்க. அப்படி படிச்சிங்கன்னா ஓரளவு நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு மெட்டீரியல் பற்றி சொல்லணுன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனலோட லிங்க்கு கொடுக்குறேன். அந்த லிங்க்கில் போயிட்டு பாருங்கள். மெட்டீரியல் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் தான் நானும் இதில் மெட்டீரியல்லாம் போஸ்ட் பண்ண போகிறேன். சைக்காலஜி மெட்டீரியல் உங்களுக்கு இருக்கும். இந்த சைக்காலஜி மெட்டீரியலை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அதில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் படிச்சுட்டே வந்தீங்கன்னா ஓரளவு அது எக்ஸாமுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எஸ்ஜிடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு சைக்காலஜி மெட்டீரியல் தேவைப்படாது. பட் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கப்புறம் வர நாட்களில் நான் ஒவ்வொரு மெட்டீரியலாக உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். எனக்கு கிடைக்கிற மெட்டீரியல் எல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணுறது எல்லாத்தையும் நான் கண்டிப்பாக டெலகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. லைக் கொடுத்துட்டு மெட்டீரியலை டவுன்லோட் பண்ணுங்கள். நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். நன்றி.